தரேன்னு சொன்னான். அந்த மன்னர் சொன்னான், அந்த பிரதமர் சொன்னான். அப்போ ட்ரை பண்ணானுவோம். 10 பேர்ல 20 பேர் 25 பேர் இறங்கி, ரொம்ப படிச்சவனு உங்களுக்கு தெரியும். அந்த இஸ்ரேலர்கள்லாம் அவனுங்கெல்லாம் இஸ்ரேல்காரனுடைய அறிவு வேற யாருக்கும் கிடையாது. அவன் நினைச்சா சின்ன நாட்டுல உட்காந்து இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கிறான். நம்ம எல்லாம் இவ்வளவு பெரிய நாட்டை வச்சுட்டு ஒண்ணுமே செய்ய முடியல. அப்படிப்பட்ட அந்த இஸ்ரேல்காரன் 25 பேர் இறங்கி இந்த ஒரே ஒரு அத்தியாயம், ஒரே ஒரு வார்த்தை அது தப்பானு சொல்லி கண்டுபிடிச்சு கொண்டுட்டுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அதுல ஒரு 10 பேருக்கு மேல இதுதான் உண்மையான வேதம், நம்ம வச்சிருந்த வேதத்துல அதோட டச் பண்ணியே வருது. அவங்களுடைய தூதர்னு சொல்ற முகமது நபி கூட ஒரு 11-12 இடத்துலதான் வருது. 12 இடத்துலதான் முகமது நபியை பத்தி வருது. நம்ம 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 தெய்வம்னு சொல்லி நம்மளுக்கு தூதர்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்னு பண்ணிட்டு இருக்கிறோம். மூசா நபி அவருடைய இது 27 இடத்துல வருதுன்னு சொல்லிவிட்டு அவனுங்களே ஆச்சரியப்படுறான். நம்முடைய தெய்வத்தை நம்மளை வணங்கிட்டு இருக்கிற மூசா நபி அந்த குர்ஆன்ல இவ்வளவு வருதடா, அப்ப எப்படி அது தப்பான வேதமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தனும் அவன் இஸ்லாத்தை நேசிக்க கிளம்பிட்டான். இதுதான் உண்மை. யாராவது அதனால இன்னைக்கு தீவிரவாதி புக்கு இது இது படிச்சேன்னா நீ தீவிரவாதி ஆயிடுவா, நீ தப்பாயிருவான்னு சொல்லிவிட்டு எடுக்க விடாம நிப்பாட்டி வச்சிருக்கிறானு. அது மட்டும் தெரிஞ்சிருக்க. எல்லா மதத்தவனு இந்த குர்ஆனை தொட்டா அவனுக்கு தெரியும், போயிடுவான். அதுல இஸ்ரேலுக்கு போயிட்டான். அதே மாதிரி கல்கட்டால ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டான். எப்படி இந்த குர்ஆன் காபீர்களை கண்டதும் கொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வரும், ஒரு வாக்கியம் வருது. அப்போ இது பத்தியெல்லாம் நம்மளை கண்டதும் கொல்ல சொல்லி இந்த வாக்கியம் வந்திருக்கு, இந்த கோர்ட்ல போய் கேஸ் கொடுத்து இதை எடுக்க சொல்லுங்கிறான். அப்போ அங்க உள்ள நீதிபதி நம்ம முஸ்லிம்களுடைய உள்ள அத்தனை மௌலவிகளையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு, இந்த வார்த்தைக்கு என்ன நீங்க இதுக்கு பதில் சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கும் போது அவங்களுக்கு அழகான பதில் கொடுத்தாங்க. எப்படி எல்லாம் கொண்டு வரானு பாருங்க. ஏதாவது ஒரு அத்தியாயத்துல ஒரே ஒரு வாக்கியத்தை எடுக்குன்னு அல்லாஹ் சொல்லிட்டானா அந்த வாக்கியத்தை மாத்தி ஆகணும், எப்படியே எடுத்து ஆகணும்னு ஒருத்தனை கங்கணம் கட்டிட்டு இருக்கிறான் இது வரைக்கும். அப்படிப்பட்ட அந்த கல்கத்தா கோர்ட்ல அவங்க போய் எல்லா மூலைகளும் அவங்க எல்லாம் போயிட்டு என்ன செஞ்சாங்க, இந்த குர்ஆன் இன்னைக்கு இறக்கப்பட்டதல்ல, 1400 வருஷத்துக்கு முன்பு நபிகள் நாயகம் அவங்களுக்காக இறக்கப்பட்ட குர்ஆன். இது அன்னைக்கு நடந்த விஷயத்துல இருந்து இன்னைக்கு நடக்கிற விஷயம் வரைக்கும் இந்த குர்ஆன்ல நிறைய சுட்டி காட்டப்பட்டிருக்கு. இந்த வசனம் எப்ப இறக்கப்பட்டுன்னு சொன்னா அன்னைக்கு போர்கள், பயங்கரமான போர்கள். உங்களுக்கு தெரியும், பத்ரு போராட்டம், உஹது போராட்டம், அத்தனை போர்கள் நடந்திருக்கு. நேரடியாக ஒரு நபி நாயகன் நின்று அந்த போர் செஞ்சிருக்காங்க. எவனா உள்ள எந்த தலைவனாக போய் நேரடி என்று போர் செய்ய சொல்லுங்க பார்ப்பான். எவனும் கிடையாது, எல்லாம் திருட்டு போயிடுவான். மத்தவனோட போர் செய்ய விட்டுட்டு அவன் ஆண்டுகிட்டு இருப்பான தவிர, மத்தவனை சாவடிச்சு தன்னை வாழ்ந்துகிட்டு இருப்பான தவிர, அன்னைக்கு நபிகள் நாயகா அவர்கள் நேரடி என்று போர் என்று செஞ்சவங்க. அவரே நிறைய பேரை மன்னிச்சு, எத்தனை பேரை மன்னிச்சு விட்ட அந்த நபி, அன்னைக்கு அந்த நபியே நிறைய பேர் போட்டு தள்ள பார்த்தானோ. அப்பதான் சொன்ன, இப்படிப்பட்ட அல்லாஹ் அந்த நேரத்துல இருக்கிறான், உன்னை கொல்ல அந்த காபீர்களை கண்டதுடமா வெட்டி தள்ளுன்னு சொல்லி இத சொன்னது அந்த நீதிபதி உடனே எழுதி, அன்னைக்கு உள்ள விஷயம்பா, இது இன்னைக்கு உள்ளதல்ல. அப்படியெல்லாம் இந்த குர்ஆனுடைய நிறைய பேரு ஏதாவது செய்யணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. மட்டும் வச்சுக்க. அடுத்த சொல்றோம், வல்லதீன யூமினூன பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கப்லிக பில் ஆகிரத்திஹும் யூகினூன். நபியே, இன்னும் அவர்கள் உமக்கு அருளப்பட்ட வேதத்தின் மீது உமக்கு முன்னர் அருளப்பட்ட வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். இன்னும் ஆகிரத்தை, மறுமையை உறுதியாக நம்புவார்கள். இந்த விஷயம் பாருங்க, இன்னைக்கு ஈசா நபியை வழங்கிட்டு இருக்கிற நம்முடைய கிறிஸ்தவர்கள், மூசா நபியை வணங்கிக்கிட்டு இருக்கிற யூதர்கள், அதுக்கு முன்ன வணங்கிக்கிட்டு இருக்கிற இன்னும் எத்தனையோ நபிமார்கள் இந்த குர்ஆன் சொல்லுது, நீ நம்புன்னு சொல்லுது. வேற எந்த வேதமும் இப்படி சொல்றது கிடையாது. இதே பகவத்கீதையில எடுத்து பார்த்தா கூட நம்ம நபிகள் நாயகம் வருவாங்க, அவங்களுடைய அந்த கல்கியத்தை ஆதாரத்துல அதுல வருது, அதிகாரத்துல வருது. நபிகள் நாயகன் ஒரு ஆமதுங்கிற ஒருத்தர், அவர் தான் இந்த உலகத்தை ஆளுவர், அவர் தான் இந்த உலகத்துல கடைசி நபின்னு சொல்லிட்டு அது பகவத்கீதையே சொல்லுது.
அதை என்ன மறைச்சிட்டாங்க, மறைக்க வச்சுட்டாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாம் எடுத்து விரிச்சு பார்த்து அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எத்தனையோ அறிஞர்கள்லாம் நல்லா அழகா கொண்டுட்டு வர்றாங்க, நல்லா பாக்குறாங்க. அதனால எந்த ஒரு வேதமும் கடவுளால இறக்கப்பட்ட வேதம் தான். இன்னைக்கு திருக்குறளை கூட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த திருக்குறள்லயும் நிறைய தப்பு இருக்கிறதுனால அதை வேதமா எடுத்துக்கிற முடியல. ஆனா அது ஒரு வேதமாக இருக்கு. திருவள்ளுவரும் ஒரு நபியா இருக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்க கூட ஒரு நூல் எடுத்துக்கிறோம். திருக்குறளுக்கும் இஸ்லாமும் இறைவேதத்துக்கும் திருக்குறளுக்கும் ஒற்று போகுது. அவர் 1330 குறள்ல ஒரு பல குறள்கள் ஒற்று போகுது. சில குறள்கள் தான் ஒற்று போகல. ஏன்னா அது மாற்றப்பட்டுருச்சு. எங்க ஒத்து போகலையோ அங்க மாற்றப்பட்டுச்சு, அங்க கை வைக்க கிளம்பிடுச்சு. ஏன்டா இந்த குர்ஆனுக்கு மாற்றமா கொண்டு போகணும் அப்படின்ட்டு. ஆனா நீங்க கண்டிப்பா எப்படி நீங்க முன்னாடி உள்ள வேதத்தை நம்புகிறீர்களோ அதே போல முன்னாடி உள்ள நபிமார்களை நம்பணும். இதுதான் இறைவனுடைய சட்டம். இதை நம்பினவங்க தான் முஸ்லீம். அவங்கதான் இந்த உலகத்துக்குள்ள அவங்கதான் உண்மையானவங்க. அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அடுத்த வசனத்துல சொல்றான், உலாய்க்கு அல்லாஹ் தம்பி ரப்பிக்கும் உலாய்க்கு ஹுமல் முப்ளிகும். இவர்கள் தான் தங்கள் நேர்வழியில் இருப்பவர்கள், மேலும் இவர்களே வெற்றியாளர்கள். நம்மளுக்கு அழகா சொல்லிட்டான். இந்த 5 வசனத்துல முடிச்சு 6666 வருஷத்துக்கு போக வேண்டியல. இந்த 5 வசனத்துல நம்மளுக்கு சொல்லிட்டான், அழகா சொல்லிட்டான். உங்களுக்கு அழகான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறேன். அது நான் தான் கடவுளே. இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறேன். இதுக்கு உள்ள முன்ன உள்ள நபிமார்களும் இப்ப உள்ள கடைசி நபிமார்கள் நம்முடைய முகமது நபி நம்பியே ஆகணும். அவர் தான் இறை தூதர், என்னுடைய இறை தூதர்னு அழகா சொல்லிட்டான். அப்புறமா அடுத்த 2 வசனம் சொல்றான், 7 வசனம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா முனாஃபிக்களுக்கு தான் நிறைய வரும். இந்த 2 வசனம் யாருக்குன்னு சொன்னா இஸ்லாத்தை நம்ப மாட்டாங்க. உலா இன்னல்லதீன கஃபரு ஸவாஉன் அலைஹிம் அன்தர்தஹும் அம் லம் துன்திர்ஹும் லா யுமினூன். நிச்சயமாக காஃபிர்களை, இறைவனை நிராகரிப்போரே நீர் அச்சமுட்டி எச்சரித்தாலும் சரி அல்லது எச்சரிக்காவிட்டாலும் சரியே அவர்கள் ஈமான் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் அடிச்சு சொல்லிட்டான். காஃபிர்கள் யார்? நீ எவ்வளவுதான் சொன்னாலும் என்னத்தை சொன்னாலும் அவங்க வரமாட்டாங்க. அதனால உன்னால திருத்திடலாம்னு நினைச்சான்னு முடியாது. அதை நான் தான் பண்ணணும். நான் இவங்களுக்கு இதயத்தை கொடுத்துட்டேன். அந்த இதயத்துப்படி அவங்க வர்றதுக்கும் வராது. நான் முயற்சி பண்ணணும். உன்னால முடிஞ்சதை சொல்லு, ஒரு குர்ஆனை கொடு, பேசு, ஏதாவது சொல்லு. வந்தா உனக்கு நன்மை, அவருக்கு நன்மை. ஆனால் நான் நினைச்சாதான் வர முடியும். அப்படிப்பட்ட அந்த நீ எவ்வளவுதான் எத்தி வச்சாலும் சரி. நபிகள் பார்ட்னர் உங்களுக்கு தெரியும். கடைசியில அவர் இறக்கும் போது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க காலை பிடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிய, எனக்காக இவ்வளவு, என்னுடைய இந்த இஸ்லாத்துக்காக என்னுடைய உயிரை எப்படி சொல்றது, என்னை உயிரை காப்பாத்துறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிய, எவ்வளவு பேர் என்னுடைய எதிரிகளினா நீங்க அவர்களை தொட விடாம என்னை காப்பாத்துனீங்க. ஆனா கடைசி நேரத்துல நீங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது வாப்பா. அப்பாவை சொல்றது, அவர் தாத்தாவை சொல்றாங்க, நீங்க இறந்து போகும்போது ஃபர்ஸ்ட் நீங்க கலிமா சொல்லிட்டு இறங்கன்னு சொல்லும் போது அவர் சொல்றாப்புல, அப்ப அங்கிட்டு இருக்கிற அபு ஜஹல்ல இருந்து அபு எல்லாருமே அந்த காபிர்கள்லாம் அவர்களுடைய எல்லா சொந்தக்காரங்க தான். அவங்க சொல்றாங்க, அபுதாலிபே நீ உன் மார்க்கம் முக்கியமா இல்ல நீ நபிகள்லாம் உன்னுடைய சொந்தக்காரன், உன்னுடைய தம்பி மகன்கள் இப்படி அவனுக்கு சொல்றதுக்காக நீ இறங்கி நீ இந்த மார்க்கத்துக்கு போக போறியான்னு கேட்கும் போது அவரு என்னமே சொல்ல முடியல. இங்கிட்டு மகன் உட்காந்து, இங்கிட்டு பேரன் உட்காந்து கெஞ்சிராப்புல, இங்கிட்டு அவருடைய சொந்தக்காரங்களை அவன் தம்பி, அவரும் சொத்தப்பம்மா பெரிய பொம்மக்கள் தான், வேற யாரும் இல்ல. காபிர்கள் யாரு அவருக்கு நபிகள் நாயத்துக்கு எதிரி யாருன்னு சொன்னா எல்லாம் சொந்தக்காரங்க தான். அப்படிப்பட்ட அந்த சொந்தக்காரங்கள்லாம் கெதறும் போது கடைசி உயிர் போகுது, தொண்டைக்குழிக்கு வந்துருச்சு, கிளம்பி போகுது, உயிர் போகுது, கத்துறாங்க, கதறாங்க, என்னமோ சொல்ற, அப்படியே இதுவும் பண்ணும்போது கண்ணு தண்ணி அவங்க காலில் விழுவுது. அப்ப அல்லாஹ் சொல்றான், நீ எவ்வளவு அழுதாலும் அவரு இஸ்லாத்துக்கு வரமாட்டாரு, அவர் காஃபிரா தான் மறிப்பாரு. எனக்கு எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு என்னுடைய அப்பாவை நீ விட மனசு இல்ல, அல்லாஹ் என்னை எனக்காக அவருக்கு நீ சொர்க்கத்தை கொடுக்குறது ஏதாவது செய்யணும்னு சொல்லும்போது அப்பதான் சொல்றாப்புல, உனக்காக அவருடைய கால் நீ பட்டுச்சு பாரு, உன்னுடைய கண்ணு தண்ணீர், அந்த தண்ணீர் அந்த கால்ல மட்டும் உனக்கு அந்த நெருப்பு அவரை தீண்டாது, பாக்கி எல்லாம் உடம்பு. அழகான ஹதீஸ் இருக்கு. நல்லப்பட்ட இஸ்லாத்துடைய பயங்கரமான விஷயங்கள் நிறைய இருக்குது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், கதமல்லாஹு அலா குலூபிஹிம் அலா சம்மிஹிம் அலா அப்சாரிஹிம் கிஸாவத்தும் அலஹும் அதாபுன் அலீம்.
2 வசனம் தான். காபீர்களை எச்சரித்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன் சொல்லிட்டான், அல்லாஹ் அவர்களின் இதயங்களிலும் அவர்கள் செவிப்புலங்களிலும் காதுகளிலும் முத்திரை வைத்து விட்டான். இன்னும் அவர்களிடம் பார்வை, அவர்களுடைய கண் பார்வை இருக்கு பாருங்க, அதுல ஒரு திரையை போட்டு விட்டேன். மேலும் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. அழகா அல்-பக்ராவுல 226 வசனம் இருக்கு. அதுல 7 வசனம் இந்த அழகா ஒரு முஸ்லிம்கள் எப்படி இருப்பாங்க, காபிர்கள் எப்படி இருப்பாங்க, அதுக்கப்புறம் முனாஃபிக்களை பற்றி வரும். நீங்க படிக்கிற குர்ஆன் இந்த நோன்பு நேரத்துல எல்லாம் குர்ஆன் எடுத்து 1 மாசம் படிப்பாங்க. இன்னும் தமிழோட சேர்ந்து படிக்க. நம்முடைய பாஷை, நம்முடைய தமிழ் கொஞ்சம் புரிஞ்சுன்னா நம்முடைய குர்ஆனுடைய வேதத்தை பத்தி நிறைய எல்லாருக்கும் பேசலாம். நான் எந்த மௌலவிட்டையும் எந்த ஆலிம்கிட்டையும் போய் கத்துக்கல. நான் வீட்டுல டிரைவரா இருக்கும்போது என்னுடைய கேள்விகள், என்னுடைய வீட்டுல உள்ள அம்மா அவங்களாம் கல்யாணத்துக்கு போவாங்க, ஏதாவது ஒரு ஷூக்கு போவாங்க, ஏதாவது ஒரு மாலுக்கு போவாங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிட்டு வரமாட்டாங்க. நான் அந்த நேரத்துல எனக்கு கிடைச்ச அந்த டயத்தை நான் வீணாக்க மாட்டேன். அந்த டயத்துல எனக்கு எந்த ஒரு எங்க போறதுனால நான் ஒரு நூல் எடுத்துக்கிடுவேன். அந்த நூல் தான், அந்த புக்கு தான் என்னை மாற்றி அமைச்சது. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு டைம் இருக்குனால இதை முடிச்சு இதை வச்சு நான் சொல்ல வேண்டிய இருக்கு முக்கியமான விஷயம். ஏன்னா நூல்கள் நிறைய நல்ல நூல்கள் நிறைய பேர் எழுதி வச்சுட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. சினிமாவை பார்த்து இன்னைக்கு பொய் அவ்வளவு, சீரியலா இருக்கட்டும் சினிமா இருக்கட்டும் அவ்வளவு பொய். நடிக்கிறவனே சொல்றான் அது பொய் தாண்டு. என்னமோ அள்ளி கொடுக்குற மாதிரி படத்துல காட்டுவான், திருட்டு போய் 1 ரூபா கொடுக்க மாட்டான். சொல்றேன், எவனா நீங்க எந்த நடிகனாவது எந்த கதாநாயகனும் எவனா பணத்தை அள்ளி கொடுத்தவனுக்கு யாரும் நீங்க பாருங்க கிடையவே கிடையாது. ஆனா அவன் 100 கோடி 200 கோடி 300 கோடி வாங்குறான் ஒரு படத்துக்கு, நம்மளெல்லாம் ஏமாத்தி நம்மளோட காசை. அப்படி ஏமா அதெல்லாம் நாடகம், வேற ஒண்ணும் கிடையாது. நான் தான் சொல்றேன் இல்லையா, இன்னும் யார் யாருன்னா கொண்டு வர போற பாருங்க. இந்த ஓட்டோட அவன் போயிடுவான், அடுத்த ஒருத்தவனை கொண்டு வருவான். எல்லாம் நடக்கும், என்னென்ன வேண்டாலும் நடக்கும். அது அரசியல் ஆயிடுச்சு. சரி, காசு உலகத்தை ஆட்டிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு பார்க்கலாம் எப்டிங்கிற ஒரு இது எல்லாம் பார்க்கலாம். இப்ப அமெரிக்காவில் ஒருத்தவங்க சரியான குழப்பம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு ட்ரம்பே பயந்து போய் கிடக்கலாம். அதெல்லாம் அதுல மோடி லிஸ்ட் கூட வந்துருச்சு, எல்லாம் வந்துட்டான். அதுல இந்த பக்கம் நம்முடைய ஆசியன் பக்கம் உள்ளவங்க மட்டும் தான் இங்க இல்ல. அந்த மலேசியா, அந்த இந்தோனேசியா உள்ள அந்த மன்னர்கள் தான் இல்ல, நிறைய பேர் மாட்டிக்கிட்டான். அதனால சொல்றேன், நான் அந்த விஷயத்துக்கு வரல, நிறைய விஷயம் இருக்குது. நான் இது மட்டும் சொல்றேன். இதை பார்த்தீங்கன்னு சொன்னா புதிய வரலாறு படித்தவரின் வரிசை முறை 100 பேரை எடுத்திருக்கலாம். இந்த புக்கை நீங்க பார்த்திருக்கலாம். இது 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த புக்கு. இதுல மைக்கேல் ஹார்ட்ங்கிறவன் தான் இந்த புக்கை எழுதியிருக்கிறான். உலகத்துல படைக்கப்பட்ட 40,000 கோடி மக்கள்ல 100 பேரை எடுத்திருக்கான். அந்த 100 பேரை எடுத்துட்டு சொல்றான், அவன் மைக்கேல் ஹார்ட்ங்கிறவன், நான் ஒரு கிறிஸ்டின், நான் இதுல முதல்ல எடுத்து போடுறேன்னு சொன்னா என்னுடைய கடவுள் ஈசா நபி இயேசுநாதர் தான் எடுத்து போடணும். அவர் தான் இந்த உலகத்தை மாற்றினான்னு சொல்லிட்டு நான் எழுத முடியும். ஆனா அவர் சொல்லலாம், இல்ல அவரை விட மிஞ்சின முக்கியமான ஆள் இருக்கிறான், அவருக்கு முன்ன 2 பேர் இருக்கிறாங்க, ஒரு ஆள் இல்ல 2 பேர் இருக்கிறாங்க, என்னுடைய கடவுள் 3வது ஆள் தான் அப்படிங்கிறான். அப்ப பெரிய சர்ச்சையாயிருச்சு, பெரிய பிரச்சனை அமெரிக்கால ஆயிடுச்சு அது. ஆனா நீங்க அந்த 2 பேர் யாருன்னு நினைக்கிறிய, அந்த ஃபர்ஸ்ட் யாருன்னு நினைக்கிறிய, ஆச்சரியப்படுவிய. வேற யாரும் இல்ல, நம்முடைய முகமது நபியை தான் ஃபர்ஸ்டா கொண்டு வைக்கணும். யோசிச்சு பாருங்க, ஒரு மைக்கேல் ஹார்ட்ங்கிறவன் கிறிஸ்டின், அவன் எழுதுறான் முகமது நபி தான் இந்த உலகத்தை மாற்றி அமைச்சாருன்னு சொல்லிட்டு. எவனும் மாற்றல, எல்லாத்தையோட முக்கியமான முதல் ஆள் யாருன்னு சொல்ல முகமது நபி தான். அவருடைய சரித்திரத்தை எடுத்து படிச்சு பாருங்க. ஒரு சாதாரண 6 வயசுலயே தன்னுடைய அப்பா அம்மாவை இழந்து கஷ்டப்பட்டு அவ்வளவு வேதனைப்பட்டு அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு அவருடைய தொந்தரவு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இன்னைக்கு என்ன சொல்ற பல நாடுகளை கைக்குள்ள கொண்டுட்டு எப்படி கஷ்டத்தோட வந்தாரோ, இன்னைக்கு ஒரே ஒரு நாட்டை ஒரு 5 வருஷம் கொடுத்தா போதும் அவன் பெரிய கோடீஸ்வரனாச்சு, உலகத்தை அவன் குடும்பமே எல்லாம் பெரிய பணக்காரனாகி எல்லாம் லண்டன்லயும் அமெரிக்காவும் பணத்தை கொட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய முகமது நபி கடைசியா மூத்தாகும் போது கூட கடனாளியா மூத்தா போனார். எத்தனை பெரிய நாட்டை பிடிச்சி அவர் கையில வச்சிருந்து அவர் இத்தனை வருஷம் ஆண்டாலும் அவர் காசுக்காக ஆளல.
இந்த மக்கள்களை நல்வழிப்படுத்திட்டு போனான்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இந்த மைக்கேல் ஹார்ட்டுங்கிற சொல்றான். இதை மனவை முஸ்தபாங்கிறவரு இதை தமிழ்ல கொண்டு வந்திருக்கிறாரு, இங்கிலீஷ்ல உள்ளத. ஏன் இதை நான் சொல்றேன்னு சொன்னா, ரெண்டாவது ஆள் அவர் சொல்றான், முகமது நபிக்கு அடுத்தது நான் என்னுடைய கடவுளை கொண்டு வரலாம்னு நினைச்சேன். ஆனா அவர் ஒண்ணுமே சாதிச்சிடல. ஈசா நபி ஒண்ணு சாதிச்சிடல. அவர் சில மகத்துவத்தை செஞ்சாரு. உயிரோட இறந்து போனவனை எழுப்பி காட்டினாரு. இன்னும் சில விஷயங்களை காட்டினாரு. எந்த போர்லைங்கல்ல எதுல போர்ல இறங்கி போர்னா பண்ணல. மற்ற முகமது நபி பண்ண மாதிரி எந்த போர்ல இறங்கல. அவர் பல்லு உடைக்கப்பட்டது, அவருக்கு கஷ்டப்பட்டது, அவர் ரொம்ப இது பண்ணுது. அவருக்கு ஒரு நாட்டை விட்டு அவங்க தன்னுடைய ஊரை விட்டு விரட்டி மக்கள் மதினாக்கு போய் அவர் பட்ட கஷ்டம். ஒரு ஊரை விட்டு ஒரு ஊர் போறது சாதாரண விஷயம் இல்ல. நம்ம இப்ப என்னுடைய முத்தப்பேட்டையில இருக்கு, நான் சொத்தை விட்டுட்டு நான் வேற ஊருக்கு போகணும்னா நடக்குமா? அது என்ன செய்ய முடியும்? அப்படிப்பட்ட காலத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எப்படியாவது அந்த மதத்தை நான் கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக போய் மதினாவில் போய் தஞ்சம் அடைஞ்சாரு. ஈசா நபிங்கிறவரு அப்படி கிடையாது. ஈசா நபியோட அடுத்தத முதல்ல அவருக்கு முன்ன ரெண்டாவது ஆளா நான் யார சொல்லுன்னு சொன்னா, இந்த உலகத்துக்கு இந்த லைட்டை கொடுத்தாரு பாருங்க, இந்த வெளிச்சத்தை கொடுத்தாரு பாருங்க, அவரை சொல்றாப்புல ரெண்டாவது அவரை தான் ஐசக் நியூட்டன் அவரை தான் சொல்றாப்புல. இந்த இந்த வெளிச்சத்தை கொடுத்த அவர் தான் இந்த உலகத்துக்கு ரெண்டாவது கடவுள். நல்ல மனிதர்கள்ல எடுத்து போட்டு இந்த பட்டியல நீங்க எங்க வேணாலும் என் கடையில இருக்கு, படிச்சு பாருங்க. ஒவ்வொரு விஷயமா இருக்கும். இன்னைக்கு மகாத்மா காந்தியை நம்ம நல்ல மனுஷன் தான், அவரை பத்தி நம்ம இன்னைக்கு இந்தியாவில் தந்தைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா என்ன சொல்ற, நம்மளுக்கே வெக்கமா தான் இருக்குது. இந்த 100 பேர்ல அவர் பட்டியலே இல்ல, கிடையாது. காந்தியை போடல. ஆச்சரியமா இருக்கு. அப்ப காந்தி செஞ்ச நிறைய நம்ம சொல்லிட்டு நூல்கள்லாம் படிக்கிறோம். இதையெல்லாம் மிஞ்சி இந்த 100 பேரு, அதுல அலெக்சாண்டர்ல நெப்போலியன் இவங்க எல்லாம் வர்றாங்க, நெல்லடிகள்லாம் வர்றாங்க, பொம்பளைங்கெல்லாம் வர்றாங்க. இந்த அவங்களுடைய வரலாறுகள் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க உங்களுடைய இந்த உலகத்துக்கு யார் யாரெல்லாம் என்னென்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய நபியா இருக்கட்டும், தன்னுடைய வேற வேற மதத்துல உள்ள நபியா இருக்கட்டும், எல்லாரையுமே பட்டியல் போட்டு காட்டி யார் யாரும் இந்த உலகத்துக்கு எப்படி எல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அழகா உட்காந்து படிச்சேன்னு சொன்னா இதை வச்சு நிறைய பேசலாம். அதனால அன்பு சோதரர்களை உங்களுக்கு அதான் நான் சொல்றேன். என்னன்னு சொன்னா, நூல்கள்ல நிறைய விஷயம் இருக்குது, நூல்களை வாங்கி படிங்க. ஏண்டா நம்ம இன்னைக்கு மொபைல் நம்ம கையில வந்துருச்சு. மொபைல் இன்னைக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் ஒரு தோப்பு வாங்குறதுக்கு போயிருந்தேன். ஒரு 60 ஏக்கர் தோப்பு வாங்கியிருந்தேன். அந்த தோப்பு வாங்கும்போது என் வயசுக்கு கண்ணாடி போட்டு படிக்க வேண்டியா இருக்குது. நான் கண்ணாடியை போட்டு படிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன் அவர்கிட்ட. அவரு அழகா இந்த மொபைல் எடுத்து வச்சுக்கிட்டு அவர் படிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இப்படி இது பண்ணிக்கிட்டு அடிக்கிறாரு. என்னோட ஒரு 5 வயசு கூட. அந்த மனுஷன் கண்ணு அப்படியே தெரியுது, எந்த கண்ணாடியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் அவர்கிட்ட கேட்டேன், நீ கண்ணை என்ன போடுற கிடையாது? இல்லையே, என்ன இவ்வளோ அழகா கிளியரா இருக்கான், நல்லா கிளியரா இருக்கு. நான் கேட்டேன், இப்போ ஏதாவது மருந்துக்கிட்டு சாப்பிட்றீங்களா, இவ்வளோ கிளியரா சொல்றீங்களே? நான் எந்த மருந்து சாப்பிடல, நான் நல்லா தான் இருக்கிறேன். அப்ப என்ன காரணம் எங்களை கண்ணு போச்சுன்னு? அப்ப என் மொபைல் எடுத்து காட்டுறாரு, இதுதான் காரணம்ன்றார். இதை வச்சுக்கிறீங்க, இனி இதை விட்டுருங்க, உங்க கண்ணு சரியாயிருன்ற. நம்புறீங்களா இல்லையா? முடிஞ்சா இனி இதை மாத்திக்கிறங்க. ஏன் சொல்றேன்னு சொன்னா, முடியவே முடியாது. ஆனா முடியும். யாருக்கு முடியுதுன்னா, அந்த பொண்டாட்டி தொந்தரவு இருக்கு பாருங்க, அவங்களுக்கு கண்டிப்பா முடியும். ஏன் சொல்றேன்னு தெரியுமா? இதை நீங்க எங்கேயாவது போவிய, நீங்க ஒரு இடத்துக்கு நல்ல இடத்துக்கு தான் போவிய. நீ எங்க இருக்கிறா? நான் இந்த மாதிரி என்னுடைய அக்கா வீட்டுல இருக்கிறேன். எங்க வீடியோல காட்டு, நீ உங்க அக்காவா இல்ல வேற எங்க இருக்கிறியா? அப்ப அது தேவையா, இது தேவையா? அது வாண்டது சனியனே வாண்டன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். அவர் சொல்லும் போது ஒண்ணு சொல்லும் போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. உடனே போன துபாயில தான் அந்த போனை, இந்த போனை எங்கிட்ட தேடி பிடிச்ச ஒன்று வாங்கினேன். இனி இந்த போன் தான் யூஸ் பண்ண போறேன். என் பொண்டாட்டி சொன்னேன், அதெல்லாம் பண்ணிடுறேன். இந்த போன் எதுக்கு? இது உங்களுக்கு நீ எந்த காலத்துல இருக்கிறியா? இப்ப சொல்ற, எந்த காலத்துல இருக்கிற? இதை பார்த்து யாரும் கேவலமா நினைப்பாங்க. கேவலமா நினைக்கிறது எனக்கு நிம்மதி வேணும். எனக்கு கண்ணு நல்லா தெரியணும். சரியா? எனக்கு கண்ணு நல்லா தெரியணும், நான் இன்னும் நல்லா வாழணும். எனக்கு இது இருந்தா எல்லாமே மாறப்படும் சொல்றாரு. உண்மையில அந்த ஆளை பார்த்துட்டு அதே மாதிரி 2-3 பேரை பார்த்தேன், எல்லாருமே இந்த போன தான் வச்சிருக்கிறாங்க. ஆனா நம்மளால முடியல, மாத்தி பாக்குறேன் நானு. இப்ப ஒரு 3 மாசமாச்சு
நான் இதுல ஒரு 4-5 பேர் முக்கியமான இந்த சீலர்ல இருந்து அந்த 2-3 பேருக்கு மட்டும் இந்த நம்பரை கொடுத்துக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா உண்மையிலே இந்த நம்பர் நான் சைலண்ட்ல போட்டுருவேன். இது டக்கு டக்குன்னு அடிக்க சரி இவன் தான் எடுப்பான்னு சொல்லிட்டு தைரியமா எடுத்து பண்றேன். ஆனா என் முன்னாடி வந்து இந்த நம்பர்லாம் கொடுக்கல. நான் இதுல அடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாப்ல. நீங்க இந்த நம்பரே மாவைக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்றாப்ல. ஏண்டா அப்ப நான் கேட்டேன், நான் அவர்கிட்ட கேட்டேன் என்னத்துக்கு இது ஏங்க இதை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னா, நம்ம வந்து என்ன சொல்றது, ஆன்லைன்ல எங்கேயாவது இருப்பாங்க, நீங்க வாங்க ஆன்லைன்ல வாங்க, இந்த புடவை வந்திருக்கு பாருங்க, இந்த புடவை நல்லா இருக்கு, இந்த புடவை கலர்ல எந்த கலர்னு சொல்லுங்க, இந்த சனியில இருக்க அவர் சொல்லுவோம் பொம்பளை எல்லாம் உட்காந்துருக்காது. என்ன சொல்ற அவர் சொல்றாரு இது அது இல்ல. அப்படி போயிட்டு எனக்கு போன்ல முடிஞ்சு போச்சு, எனக்கு போன் பேல வந்து பணத்தை கொஞ்சம் அனுப்பி விடுங்க, அது இருக்காது இதுல. அடுத்தது வந்து நகை கடைக்கு வந்திருக்கிறேன், நீங்க நகை கடைக்கு வாங்க, இல்ல நான் வர முடியலமா, இந்த நகையை பாருங்க எந்த நெக்லஸ் நல்லா இருக்கு, நீ எந்த நெக்லஸா எடுத்து போல, எனக்கு தெரியாது, இந்த இது எனக்கு தெரியவே தெரியாது. அவர் பட்டியல் போடுமா நினைச்சு ஆகா இந்த மொபைல் தான் நம்மளுக்கு சரியா வரும் நீ, அதனால மாத்திக்கிறீங்க உங்க இஷ்டம், அதுக்கு நான் சொல்ல மாட்டேன். எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு மனுஷன் வந்து 65 வயசாயும் அவர் வந்து நல்லா ஸ்டெடியா இருக்கு, கண்ணுனா பார்க்கும்போது நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுல வந்து உங்களுடைய உருப்படிகள் உங்களுடைய எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னா நல்ல விஷயங்களை நிறைய மாற்ற வேண்டிய இருக்கு, மாத்திக்கிறீங்க. 3-5 ஆச்சு இல்ல, டயத்தை பாக்குறேன். ஏன்னா அப்படியா ரொம்ப சந்தோஷமா இருந்ததுல, சில நல்ல விஷயங்கள் கேட்ட விஷயங்கள் நல்ல என்ன சொல்றேன், இன்னைக்கு நோன்பு இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால வந்து நோன்பு பிடிக்கிறதுனால வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய உடம்புல உள்ள சீக்கெல்லாம் மாறக்கூடிய நிறைய இது இருக்குது. யாருக்கெல்லாம் கொலஸ்ட்ரால் இருந்துச்சோ, யாருக்கெல்லாம் பிபி இருந்துச்சோ, யாருக்கெல்லாம் ஹார்ட்டுடைய பிரச்சனை இருந்துச்சோ, யாருக்கெல்லாம் கிட்னி பிரச்சனை இருந்துச்சோ, யாருக்கெல்லாம் லிவர் பிரச்சனை இருந்துச்சோ, அவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு மாசம் நோன்புல கண்டிப்பா மாற்றப்படும். அதை நீங்க கண்டிப்பா வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் நோன்பு வைக்க வைங்க. நோன்பு வச்சுட்டு அவங்களுக்கு சொல்லுங்க, அதை நீங்களும் கரெக்டா கடைபிடிச்சு இது பண்ணிக்கிறீங்க. இந்த நோன்புல ஒரே ஒரு நான் எழுதின புக்கில் நான் எழுதியிருக்கிறேன், போன 2020 நான் எழுதப்பட்டது. இது எப்படி இருக்கணும் நோன்புலன்னு சொன்னா, நோன்புல மனுஷன் எப்படி எல்லாம் இருக்கணும், எப்படி எல்லாம் வாழணும், ஒரு மனுஷனுக்கு என்னென்ன முக்கியம்னு சொல்லிவிட்டு இந்த விஷயத்த நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுதான் நான் சொல்றேன், ஒரு 10 விஷயம். இந்த 10 விஷயத்துல உங்கள்ட்ட ஒரு 5-6 இருந்தா கூட நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இதுல 5-6 கூட வரல, 5க்கு கீழே மைனஸ் ஆயிடுச்சுன்னா உங்க வாழ்க்கையில ஏதோ கஷ்டத்துல இருக்கிறீங்க, உங்களுடைய ஃபெயிலியரா தான் இருக்குன்னு நினைச்சுக்கிறீங்க. ஓகேவா? நான் இந்த படிக்கிற 10 விஷயம் ஒரு 5 விஷயமாவது உங்களுக்கு இருக்கணும். 5க்கு மேல இருந்துச்சுன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க, 5க்கு கீழே இருந்துச்சுன்னா நீங்க வாழ்ந்துட்டுல நீங்க வந்து தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். யாருப்பா? கண்டிப்பா எல்லாருக்கும் தோல்வியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல விஷயம். அதனால வந்து எதுக்கு நான் சொல்றேன்னு சொன்னா, இந்த அதிகமா வந்து சத்தம் போட்டு பேசுறதோட சாந்தமா பேசுறவங்க எல்லாத்தையும் ஜெயிச்சிருவாங்க. சத்தம் போட்டு பேசுறவங்களோட சாந்தமா பேசுறவங்க இந்த உலகத்துல ஜெயிக்க முடியும். அது ஒண்ணு. செகண்ட் என்னன்னு சொன்னா, போதுமான நேரம் உறங்கணும், தூங்கணும். அது வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. 2வதுலயும் ஃபெயிலியர். ஃபர்ஸ்ட் சாந்தமா பேசுறதுல ஃபெயிலியர் தான் நினைக்கிறேன். பாஸ்னா சாந்தமா பேசுறவங்க பாஸ், சாந்தமா பேசாதவங்க இனியாவது சாந்தமா பேசுறது மாத்திக்கிறீங்க. அதே மாதிரி தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தூக்கம் ரொம்ப முக்கியம். ஒரு 8 மணி நேரம் தூங்கணும், ஒரு 6-7 மணி நேரம் தூங்கணும். ஆனா நம்மளுடைய தூக்கம் எல்லாம் இந்த வெளிநாட்டுக்கு வந்தவங்க தூங்காமே வாழ்க்கை கெட்டு போச்சு. அவங்க உடம்பெல்லாம் வீணா போனது காரணமே தூங்காம இருக்கிறது தான் காரணம், வேற வழி இல்ல, மாத்திக்கிறீங்க. சரியா? 3வது என்னன்னு சொன்னா, சரியாக எதா இருந்தாலும் திட்டமிட்டு செய்யுங்க. சரியாக எந்த விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு செய்யுங்க. திட்டமிடாத வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது, திட்டமிட்டு செய்யுங்க. 4வது நேர்மையாக சம்பாதிங்கள். நேர்மையா சம்பாதிக்கிறவன் அவன் ஜெயிக்க முடியும். நம்ம எவ்வளவுதான் தப்பு தண்டா பண்ணி நீ எந்த வழியில சம்பாரிச்சு ஜெயிச்சு நம்மளுடைய பெரிய ஆள் ஆகணும், நம்ம குடும்பத்தை நம்ம இதை சேர்க்கணும், நம்ம பேரு நல்லா வரணும், அப்படி இப்படின்னு நினைச்சு நீங்க தவறான ரூட்ல போனீங்கன்னு சொன்னா அது வந்து உங்களை வந்து தோல்வியில தான் கொண்டு போய் விடும். எப்படி நீங்க மாட்டிக்கிறீங்க. இன்னைக்கு எல்லாம் ரேட்ல மாட்டுறதுக்கு காரணம் தவறான சம்பாதிப்பு. அந்த தவறான சேமிப்பை விட்டுருங்க. சேவ் ரொம்ப முக்கியம். சேமிப்பு தொடர்ந்து சேமியுங்கள். நீங்க ஒரு 200 தினார் சம்பாதிக்கிறோம், ஒரு 100 தினார் வீட்டுக்கு அனுப்புங்க. நம்ம பொண்டாட்டியோ நம்முடைய குடும்பமே ஏதாவது கஷ்டமா இருக்கணும், என்ன செய்யலாம், பையனை கூட நம்மள அது செய்யணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும், எனக்கு பைக் வாங்கிட்டாங்க, எனக்கு கார் வாங்கிட்டாங்க,
கரைச்ச பண்ணதான் செய்வானுங்க. நம்ம 200 தினார் சம்பாதிப்போம், அந்த 200 தினார் ஏன்டா சார் பிடிச்சி அனுப்பிவிடும். ஏன்னா சில பொண்டாட்டி கணக்கு கேட்டு பண்ணி 200 தினார் வாங்கினே என்ன செய்ய, இல்ல 100 தினார் அனுப்பி 100 தினார் பேங்க்ல வச்சுக்கிறேன். இல்ல நீ போய் சொல்றிய, நீ யாரையா வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம அங்கேயும் பிரச்சனையா தான். அந்த இதுதான் நீங்க யோசனை பண்ணாதீங்க. நீங்க நாளைக்கு இப்ப சொல்லிடுவாங்க, அதே வாயி நம்ம போய் அங்க போய் இறங்குவோம். என்னங்க கொண்டு வந்திய, நான் தான் 200 அனுப்பிட்டேனே, உங்களை யாரும் அனுப்ப சொன்னது? நீங்க 200 அனுப்புனியா? அப்ப நீ வரும்போது எங்க கொண்டாடிக்கு பிள்ளைகளுக்கு ஒன்னும் வாங்கிட்டு வரலையா? எந்த காசு இருந்தாலும் வாங்கிட்டு வருவேன், நான் தான் உனக்கு அனுப்பிட்டேன். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? கேட்கக்கூடிய அதே வாய் இருக்குது. அதனால சொல்றேன், யார் நிறைய பேர் சிரிக்கிறாப்ல, அதனால சொல்றேன், எதுவும் நடந்துட்டு இருக்குது. அதனால இந்த 100 தினார் அனுப்பிட்டு, 100 தினார் நான் சொல்ல, ஒரு குடும்பத்துக்கு ஒரு 5 பேரா இருந்தா அதுக்கு ஒரு செலவு இருக்கு, 3 பேருக்கு 2 பேருக்கு ஒரு செலவு இருக்கு. அந்த செலவை மட்டும் நீங்க அனுப்பிட்டு பாக்கி பணத்தை நீங்க சேமிக்க பாருங்க. நீங்க எப்ப வேண்டாலும் இந்த நாட்டை விட்டு போக வேண்டிய இருக்கு. இந்த ஈரான் அமெரிக்கா அவனும் அடிச்சுக்கிறவனு அடிச்சவனு எப்ப இருந்து நம்ம வெளியாகணும், வெளியாகிதான் ஆகணும். எவ்வளவு தொழில் பண்ணாலும் நான் இருக்கிற இவ்வளவு சொத்து, இவ்வளவு வண்டி, இவ்வளவு இதெல்லாம் வச்சிருக்கிறேன், போய் தான் ஆகணும். ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு லாபம். நாங்கெல்லாம் தொழில் இருக்கிறவங்க விட்டுட்டு போய் தான் ஆகணும். அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் எங்க ஊர்ல சூப்பர் மார்க்கெட்ல பங்குல சேர்ந்தானுவோம். சேர்ந்து சூப்பர் மார்க்கெட் ஃபைலியர் ஆச்சு. கடைசியா சொன்னா எல்லாம் எல்லாம் ஒவ்வொரு லட்சம் ரூபாய் போட்டாங்க. நானும் ஒரு ஆளு. எல்லாம் உங்களுடைய வாங்க, உங்களுக்கு முடிஞ்சது ஒரு 10,000 சாமான் எடுத்துக்கிறீங்க, 90,000 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஒருத்தவங்க பார்த்தா அந்த நல்ல பெரிய எப்படி சொன்ன நல்லவெல்லாம் சரி 10,000 ரூபாய் கிடைக்குன்னு சொல்லி சாமான் வாங்கிட்டு போனானுவ. சில 2-3 பேர் வந்தவன் அங்கேயே ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டான். அந்த சாமான் 10,000 ரூபாயா 90,000 ரூபாய் போச்சாங்க. அதே மாதிரி இங்க நம்ம விட்டுட்டு போகும்போது எல்லா காசையும் விட்டுட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா விட்டுட்டு தான் போகணும், வேற வழி இல்ல. இங்க இருக்கிற சாவுறதோட நம்ம அங்க ஊர்ல போய் ஏதாவது சம்பாதிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனாலதான் சேமிச்சு என்ன சொன்னா, அந்த காசு உங்க கையில இருந்துச்சுன்னா எங்க வேணாலும் எங்க போய் எந்த நாட்டுக்கா எங்க பொழைச்சிக்கலாம், நம்ம ஊர்ல போய் பொழைச்சிக்கலாம். அதுக்கு தான் சொல்றேன், சேமிப்பு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி யார்கிட்டையும் பேசுறதா எதா இருந்தாலும் நாகரிகமாக நடந்து கொள்ளுங்கள். ஒரு பார்த்தான்னா அவனு சொல்றேன், நம்மள்ட்ட நம்ம பேச்சுல தெரியும், இவன் நாகரிகமானவன், இவன் தப்பானவன், இவன் தவறாவே பேசிக்கிட்டு இருக்கிறான், இவன் தவறா நடக்கிறவன், இப்படி எல்லாம் அந்த பேர் வாங்கிறாம நீ இருக்கணும். இந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அதுல இருக்கிறேன்னு சொல்லிட்டேன். இந்த 5 விஷயம் ஒரு 5ஆவது இல்லை ஒன்று வந்துட்டா நல்லா இருக்குன்னு. அதே மாதிரி அன்பு செலுத்தும் போது யாரும் எதிர்பார்ப்பின்றி அன்பு செலுத்துங்க. அன்புக்காக நீங்க எதை எதிர்பார்த்து இன்னைக்கு ஒரு என்ன சொல்றது, இன்னைக்கு அவனுக்கு ஏதாவது செஞ்சா நம்மளுக்கு நாளைக்கு நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு செய்வானா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்க ஒரு 500 ரூபாய் செஞ்சுட்டு நம்ம வரும்போது 1000 ரூபாய் செய்வானு சொல்லிட்டு, எந்த அன்புங்கிறத எல்லாத்தையும் செய்யலாம். பணமா இருக்கட்டும், அது இதா இருக்கட்டும். அந்த அன்புங்கிறது எதிர்பார்ப்பின்றி செய்யுங்க. யாருக்கா இருந்தாலும் அன்பு அள்ளி எறிங்க, அன்பு அள்ளி கொட்டுங்க. எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. நீங்க எதையும் ரிட்டர்ன் எதிர்பார்த்து நீங்க அன்பு செய்யாதீங்க. நீங்க அன்பை செஞ்சு பாருங்க, எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஓகே, அடுத்ததாக சுவையாக சாப்பிடுங்க. அள்ளி போட்டு குறவல வரைக்கும் சாப்பிட்டுட்டு படுற அவசரம் நிறைய பேரும் நீங்க பார்க்கலாம். அது சுவையா? சுவைங்கிறது எப்ப தெரியுமா? சுவைங்கிறது எப்படி தெரியுமா? பட்டினி, அதாவது என்ன சொல்ற, பசி இருக்கிற வரைக்கும், இந்த பசிக்கு நல்லா தெரியும், பசி இருக்கிற வரைக்கும் சாப்பிடுவான், நல்லா அவசரம் சாப்பிடுவான். அப்புறமா நீங்க சக்குன்னு கொஞ்சம் நிக்கும், அதுக்கப்புறம் அதோட முடிச்சு, அதான் பசி, அதான் சுவை, அதோட முடிச்சு. அதுக்கப்புறம் இருக்கு நல்ல லைட்டா இருக்கு, சரி அதை கொஞ்சம் எடுத்துருவோம், இதை கொஞ்சம் எடுத்துருவோம். அப்போ சாப்பிட்ற பாருங்க, இது அதிகமான சாப்பாடு. நம்ம சுவையை மீறி நம்ம அதிகம் அந்த ஆசைப்படுற விஷயம், அந்த ஆசையில விழுந்துட்டேன்னு சொன்னா அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட தான் போய் நிக்கணும். அதனால சுவையா சாப்பிடுங்க, நல்ல சாமான சாப்பிடுங்க. ஏன்னா என்னுடைய ஒரு பார்ட்டி வச்சிருந்தான். பார்ட்டி வைக்கும்போது சொன்னா, நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, பார்ட்டி வைக்கும்போது சொன்னா, ஐதர் நீ வரும்போது எத்தனை பேர் வரும்? 5 பேர் வரும். 5 பேர்ல ஒரு ஆளோ 2 பேரும் நல்லா சாப்பிடறவனு கூட்டிட்டு வாங்க. அரபிக்கார சொல்றான், நல்லா சாப்பிடறவனை கூட்டிட்டு வாங்க. ஏன் அப்படி சொல்றாரு? நீ கூட்டிட்டு வா, நான் பாக்குறேன். சரி, நம்ம ஆளு நான் இங்க இருக்குது, நான் சொல்றேன் யாருன்னு சொல்றேன். ஆமா, அனந்தை கணேசன் போன் பண்ண, அவரு எப்பவும் எங்க இருந்தாலும் சாப்பாடு நம்ம இதுதான் எதுனா உடனே வந்துருவாரு. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரு. சரி, நம்ம பார்த்தேன், அவரு ஒரு ஆளு, இன்னொரு ஆளு வரல, அவரு 2 பேரும் என்ன ஆகுதுன்னு கூட்டிட்டு போனோமே. அவன் நாங்கெல்லாம் கொஞ்சமா சாப்பிட்டு பாக்கி மிச்சம் நிறைய ஆர்டர் பண்ணிட்டான். அவரை விருந்துக்கு வைக்கிறவன் ஆர்டர் அதிகமாக தான் பண்ணுவானுவ. வச்சுட்டான். வச்சதுமே யாரு நீ சாப்பிடுங்க, நல்லா கூட்டி வந்து இருக்கிறான்னு தட்டைன்னா அங்கிட்டு ஒதுக்கலாம். போய்கிட்டே இருக்குது. நல்லா சாப்பிட்டாரு. நான் சொன்னேன்னா இல்லையா, எதுக்கு கூட்டிட்டு வர சொன்னா, இந்த மிச்சம் இல்லாம நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாத்தையும் தின்றுவாப்புல, நமக்கு சந்தோஷமா இருக்கு. அவரு அப்புறமா சந்தோஷமா என்னமோ அது நம்மளுக்கு தேவை.
என்ன அரந்தை கணேசனை பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இன்னைக்கு பாவம் இன்னைக்கு பித்தப்பைய வெட்டி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வச்சு வெட்டிட்டு எடுத்துட்டாரு. அதுக்கு காரணம் என்னவோ தெரியல. அன்னைக்கு சாப்பாடு சாப்பிட மாதிரி அன்னைக்கு நான் பார்த்தேன் இதே மாதிரி எத்தனை வீட்டுல போய் சாப்பிட்டாருன்னு தெரியலன்னு சொல்றேன். அதனால சொல்றேன் பித்தப்பையோ வேற ஏதோ போவானான்னு சொன்னா இந்த சுவையா கொஞ்சமா சாப்பிட்டுக்கிறீங்க. அதுக்குதான் இந்த அர்த்தம். சொல்லுங்க. ஆமா சுவையா சாப்பிட முடியாது. பரவாயில்ல, நீ சுவையா சாப்பிடலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, வயிற்றுக்கு மட்டும் சாப்பிட்டுக்கிறீங்க. சுவையா சாப்பிடலன்னா ரொம்ப பிரச்சனை இல்லை. ஆனா எப்பயாவது கண்டிப்பா வந்துட்டு அந்த வீடா இருந்தா சரி பாத்துக்கிறீங்க. சுவையா சாப்பிடல ஒரு வருஷம் முடிச்சுட்டு வெளியே வாங்க, வேற வீட்டுல போய் நல்லா சுவையா உள்ள வீட்டுல சேருங்க. அதுதான் நான் சொல்லுவேன். நாங்கெல்லாம் வீட்டுல வேலை பார்த்தோம் தான், கஷ்டப்பட்டோம் தான். அந்த அரபி சாப்பாடு வந்ததுமே பிடிக்கவே இல்லை. அந்த தக்குசு அதுதான் வரும், வேற வழி இல்லை. ஆனால் அன்னைக்கு உள்ள சூழ்நிலை சாப்பிட்டு அவனுச்சு 2 வருஷம் சென்று வீட்டை விட்டு வெளியே வந்தா நல்ல ஒரு வேற ஒரு இடத்துல சேர்ந்து நல்லா சாப்பிட்டோம். அட்ஜஸ்ட் பண்ணுங்க, தியாகம் பண்ணா ஜெயிக்கலாம். சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் 10 விஷயமு. இந்த 10 விஷயத்துல நீங்க ஒரு 5ஆவது உங்க கையில இருந்துச்சுன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அதனால முயற்சி பண்ணுங்க. இந்த நோன்பு நேரத்துல கரெக்டா 2 வேளை சாப்பிடுறோம். அந்த 2 வேளைக்கு சிலவங்க 3ஆவது இந்த 10 மணிக்கு கரெக்டா பசி இருந்துச்சுறேன். அங்க உள்ள டயத்தை இந்த டயத்தையும் பார்ப்போம். 8 மணிக்கு சாப்பிட்டா 4, 12 ஒரு 4 மணி நேரத்துல இங்க 6 மணிக்கு திறந்துடும். பாத்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு ஒரு சாப்பாடு வேணும்ப்பான். அதுல என் பையனும் ஒரு ஆள் சொல்றேன், வீட்டுக்கு போனா அங்க ஒண்ணும் இருக்காது. சொல்றேன், என்ன 10 மணிக்கு சாப்பாடு தர மாட்டேன். கிடையாது, சாப்பாடு கிடையாது, ஏதோ பழங்களும் திண்டுக்க. சரி ஏதாவது திண்டுக்கிட்டு சொல்லி அந்த 2 ஏண்டா இன்னைக்கு உலகமே சொல்லுது இந்த 2 இந்த முஸ்லிம்கள்னால இந்த உலகத்துல இந்த நோம்புல ஒரு மாசத்துல எத்தனையோ பில்லியன் கணக்குல பணம் மிச்சப்படுது. இந்த சாப்பாடுனால நிறைய சேவா இருக்குன்னு சொல்லிட்டு உணவுல சேவ் பண்ணிருக்கிறாங்க, பணத்துல சேவ் பண்ணிருக்கிறாங்க. அதனால குடும்பத்துக்குள்ளேயும் நல்லா சந்தோஷமா இருக்கிறான்னு சொல்றாங்க. எந்த சீக்கு நம்மளை விட்டு எல்லாம் போயிடும். அதனால நீங்க தயவு செய்து இப்ப நடந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் என்னை எதிர்பார்த்தபடி நான் பேச வேண்டியது பேசிட்டேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்தது தாமுகாவுடைய நிகழ்ச்சி இருக்குது நாளன்னைக்கு. அதே நாள் டிவிகா நிகழ்ச்சி நம்முடைய ஹோட்டல்ல வச்சிருக்காங்க. நான் அதை சொல்றேன், 3 மாசத்துக்கு முன்ன எனக்கு அங்க அவங்க டிவிக்கு அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க. அதனால அங்கதான் போகணும். இப்ப ஜவஹர்லா கான என்னை தயவு செய்து நீங்க கொஞ்சமாவது பேசிட்டு போங்கன்னு சொல்றாப்புல. இன்ஷா அல்லாஹ் வர்றதுக்கு சான்ஸ்னா நாளன்னைக்கு நான் வருவேன். நீங்க எல்லாரும் கொஞ்சம் முன்னாடியே வந்துருங்க. சீக்கிரம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு எல்லாரும் நோம்பு வச்சுட்டு போகலாம். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. ரொம்ப நன்றி. இத்தனை நேரம் எனக்காக என்னுடைய பேச்சை கேட்டு இருந்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.